ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற 11லேருந்து 15 சம்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 11th கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் which is subtracted from -6/11 to get 8/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து எதுலேருந்து சப்ராக்டட் ஃப்ரம்னா -6/11லேருந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். டு கெட் அப்படின்னா எனக்கு வர ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்னா 8/9 இருக்கணும். இதுதான் நமக்கு கொஷின். சரியா? இப்போ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? -6/11 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஏன்னா இதுலேருந்து தான் ஏதோ ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் அப்படின்னாக்க 8/9 அப்படின்னு கிடைக்கணும். இதுதான் நமக்கு கொஷின். சரியா? இப்போ நான் பாக்ஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னா இங்கே என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். சரியா? இதை நம்ம போன வருஷமே அல்ஜிப்ரா கான்செப்டில் நம்ம படிச்சிருப்போம். இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னாக்க இந்த நம்பரை நம்ம என்ன செய்யணும்? இந்த சைடு நகர்த்தி விடணும் இல்லையா? நகர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்மளால இந்த சம்முக்கு சிம்பிளிஃபைடு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ -6/11 அந்த சைடு போச்சுனாக்க +6/11 மாறும். சைன் மட்டும்தான் மாறும், ஃப்ராக்ஷன் மாறவே மாறாது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்கிற நம்பர் வந்து சைன் மட்டும்தான் மாற்றிக்கும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ்ன்னு நம்ம போட்டு இதை செய்யலாம். இல்லை அதை நம்ம எக்ஸ் அன்னோன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டும் செய்யலாம். சரியா? இதை நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். 8/9 அப்படியே இருக்கும். இந்த -6/9 வந்து இந்த சைட் போச்சுன்னா +6/11 மாறிடும். சரியா? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். சரியா? ஏன்னா ரெண்டுமே அதாவது அன்லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டில் சேம் ஆக்கினா மட்டும்தான் நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். 9க்கும் 11க்கும் எல்சிஎம் நமக்கே தெரியும் 99. சரியா? 9 99 மாற்றணும்னா 11ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். 11 99 மாற்றணும்னா 9ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வந்துடும்? 88 + 6 9s are 54. சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், இதில் எடுத்து ஆட் பண்ணுவோமா? 8 + 4 12, பேலன்ஸ் 1. 8 + 5 13 + 1 14. ஸோ 142/99 அப்படின்னு வரும். சரியா? இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆனால் இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இது நமக்கு எதோட ஆன்சர்னா மைனஸ் அந்த பாக்ஸோட ஆன்சர். இப்போ நமக்கு பாக்ஸ் மட்டும்தான் வேணும் இல்லையா? இந்த மைனஸ் வந்து நமக்கு வேண்டாம். அப்போ ரெண்டு சைடுமே வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். -× -+. ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸே இல்லை. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -142/99 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துருவோமா? அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துருவோமா? -142/99 இருக்கு பாருங்க. பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அந்த மைனஸை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சம் போவோமா? ஓகே. 12th சம் பாருங்க. which of the following pairs is equivalent அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த ரெண்டு பேரையுமே வந்து நம்ம ஒரு பேராக கேன்சல் பண்ணி இன்னொரு பேர் வருதான்னு நம்ம செக் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பேர் பாருங்கள். -20/12 கொடுத்துருக்காங்களா? இப்போ -20னா இப்போ இதை பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷன் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன், ஒரு ஃப்ராக்ஷன் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன். முதல்ல நம்ம சைனை வச்சே டிசைட் பண்ணிடலாம். சைன் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு போவோம். சரியா? இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ராக்ஷன் பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக ஈக்குவலண்ட்டாக இருக்க முடியாது. ஈக்குவலண்ட்டுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக வராது. இப்போ அடுத்த ஃப்ராக்ஷன் பாருங்கள். 16/-30. கீழே நெகட்டிவ் இருந்தாலும் அது வந்து மேலே இருக்கிறதா தான் மீனிங். சரியா? ஓகேவா? இப்போ 16ஐயும் 30ஐயும் கேன்சல் பண்ணால் 8/15 வருதான்னு மட்டும் பார்த்துருங்க. 16ம் 2 டேபிளில் வருமா? அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? நமக்கு 8 2s are 16 வரும். 30ஐ கேன்சல் பண்ணோன்னா 15 2s are 30. மைனஸ் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் நம்ம மேலே தான் போடுவோம் இல்லையா? ஸோ -8/15 வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு
ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருந்தால் அதை நம்ம நியூமரேட்டருக்கு மாற்றிடலாம். அப்போ மைனஸ் வந்துடும். 16ஐயும் 30யும் 2 டேபிளில் அடித்தா என்ன வரும்? நியூமரேட்டரில் 8 2s are 16 வரும், கீழே டினாமினேட்டரில் 15 2s are 30 வந்துடும். ஸோ அடுத்த ஃப்ராக்ஷன் நமக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால 16/-30யை ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு இதுதான் கிடைக்குது. தேர்ஃபோர் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டு. சரியா? ஏ ஆப்ஷன் தப்பு. ஏன்னு சொல்லுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் நெகட்டிவ் இருக்குது, ரெண்டாவது ஃப்ராக்ஷன் பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இது ரெண்டும் ஈக்குவலன்ட் கிடையாது, அதனால அது வந்து ராங். இப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். மூணாவதுல ரெண்டுமே நெகட்டிவ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையுமே நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். 18ம் 36ம் 18 டேபிள்லேயே வருமா? 118 is 18, 2 18s are 36. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட ஆன்சர் -1/2. அதே ஆன்சர் செகண்ட் ஃப்ராக்ஷனில் வருதான்னு பார்ப்போம். வராது பாருங்களேன். 20 கேன்சல் பண்ணோன்னா 2 டேபிளில் 10ன்னு வரும், கீழே வந்து 22ன்னு வரும். மறுபடியும் கேன்சல் பண்ணோன்னா 5 2s are 10, 11 2s are 22 வரும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட ஆன்சர் -1/2, ரெண்டாவது ஃப்ராக்ஷனோட ஆன்சர் -5/11. ஸோ ரெண்டு ஆன்சரும் நமக்கு டேலி ஆகலை. ஸோ இதுவும் நாட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். ஓகேவா? இப்போ நாலாவது ஆப்ஷன் பாருங்கள். இப்போ டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருக்குது, அது நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் நமக்கு தப்பு வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எனக்கு -7/5, ரெண்டாவது ஃப்ராக்ஷன் நமக்கு -5/7. இது நியூமரேட்டரில் 7 இருக்குது, டினாமினேட்டரில் 5 இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் 5, டினாமினேட்டரில் 7. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரெண்டும் ஈக்குவலன்ட் கிடையாது. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது? பி ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. ஓகேவா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். 13th சம். -5/4 is a rational number which lies between அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைஸ் பிட்வீன்னா இந்த ரேஷ்னல் நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்குள்ள லை ஆகுது, எந்த ரெண்டு நம்பருக்குள்ள வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து -5/4 வந்து இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் பெருசாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மிக்சடுக்கு முதல்ல மாற்றிக்கோங்க. மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 5ல் எத்தனை 4 வரும்? 1 4 is 4. இப்போ இங்கே பேலன்ஸ் 1 வருமா? அதை வந்து நியூமரேட்டரில் போட்டுட்டு /4. ஸோ -1/4 அப்படிங்கிறது தான் -5/4ஓட மிக்சட் ஃப்ராக்ஷன். இப்போ இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள். -1ங்கிற ஒரு ஹோல் வந்தாச்சு, அந்த ஹோலை தாண்டி ஒரு குவார்ட்டர் போர்ஷன் நமக்கு வருதுன்னு அர்த்தம். அதானே இதோட மீனிங். அப்போ -1 தாண்டி போயாச்சு. -1 தாண்டி போகுது அப்படின்னாக்க இது நெகட்டிவ் நம்பர், அப்போ லெஃப்ட் சைடு தான் தாண்டும்னு அர்த்தம். அப்போ லெஃப்ட் சைடு போச்சுனாக்க -1 தாண்டினா லெஃப்ட் சைடில் அடுத்த நம்பர் என்ன கிடைக்கும்? நமக்கு -2 தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ -1 1/4 அப்படிங்கிற நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வரும்னா -1க்கும் -2க்கும் நடுவில் தான் வரும். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். which of the following rational numbers is the greatest அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்பர் இதில் வந்து கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டாலும் சரி, லீஸ்ட்டுன்னு கேட்டாலும் சரின்னா எது கேட்டாலுமே கம்பேர் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? அதாவது டினாமினேட்டரில் முதல்ல ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் தான் எந்த நம்பரையுமே கம்பேர் பண்ணுறது ஈஸி. சரியா? இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஒரு க்ளூ இருக்குது பாருங்கள். இது வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் தான். ஸோ இதை நீங்கள் மைண்ட்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு விஷயம் நமக்கு புரியுது பாருங்கள். டினாமினேட்டரில் ஈக்குவலாக ஆக்கணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு 32ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 16 என்னால் 32வாக மாற்ற முடியும், 8ஐயும் என்னால் 32வாக மாற்ற முடியும், 32ஐயும் 32வாக மாற்ற முடியும். அப்போ இந்த 3 நம்பர் பிரச்சனை வராது. ஆனால் 24 தான் என்ன பண்ணாலும் நமக்கு 32வாக மாறாது. ஸோ முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 3 நம்பரையும் 32வாக மாற்றிட்டு இந்த 3 நம்பருக்குள்ளே எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு முதல்ல பார்த்து வச்சுப்போம். அது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த நம்பரையும் இந்த ஏ ஆப்ஷனையும் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணால் வேலை முடிஞ்சுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஷார்ட்கட் என்னங்கிறது இது ஒன் வேர்ட் ஆன்சர் தான், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ நீங்கள் யோசித்து நீங்கள் மைண்ட்லேயே கூட இந்த சம் வந்து போடலாம். இதெல்லாம் நமக்கு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? இப்போ பாருங்கள், 16 நான் 32வாக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்படி தானே? ஸோ இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? -26/32ன்னு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், மைனஸ் இங்கே நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 8ஐ 32வாக மாற்றணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? -28/32ன்னு கிடைக்கும். இது அப்படியே தான் இருக்கும், -31/32. இப்போ பாருங்கள், -26/32
-28/32 -31/32. இந்த 3 நம்பரில் எது கிரேட்டஸ்ட்? கிரேட்டஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஜீரோக்கு இப்போ இது எல்லாமே நெகட்டிவ் நம்பர் இல்லையா? அப்போ நெகட்டிவ் நம்பரை கம்பேர் பண்ணும்போது ஜீரோக்கு பக்கத்தில் என்ன நம்பர் வருதோ அதுதான் கிரேட்டஸ்ட்டு. ஏன்னா பின்னாடி போக 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 அந்த இது வந்து கம்மியாகிக்கிட்டே போகும், டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ ஜீரோக்கு பக்கத்தில் என்ன நம்பர் வரும்னு பாருங்கள், -26 தான் வரும். அப்போ -26க்கு லெஃப்ட் சைட் கூட மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா தான் -28 வரும். அதுக்கப்புறமா மூவ் பண்ணிகிட்டே வந்தோன்னா தான் -31 வரும். ஸோ ஜீரோக்கு பக்கத்தில் நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா -26/32 இந்த நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேவா? இந்த 3 நம்பரோட எந்த நம்பர் தான் கிரேட்டஸ்ட்டு? -26/32 தான். இதோட ஒரிஜினல் நம்பர் என்னது நமக்கு? -13/16. சரியா? ஸோ -13/16 தான் இந்த 3 நம்பர்லேயுமே கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணால் போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியரா? இப்போ இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து எல்சிஎம்மும் எடுத்துக்கலாம். இப்போ 24க்கும் 16க்கும் மட்டும் எல்சிஎம் எடுத்தால் போதும். 24, 16 அப்படி நம்ம டானா போடுவோமா? ஸோ இது எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். 12 2s are 24, 8 2s are 16. எகெயின் 2 டேபிள் போட்டோன்னா 6 2s are 12, 4 2s are 8. இது ரெண்டுமே 8th டேபிள்லேயே வரும்னு எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னா நீங்கள் 8 கூடயும் போட்டுக்கலாம். இப்போ 24, 16 ரெண்டுமே எனக்கு 8th டேபிள்லேயே வரும்னு தெரியும் மேடம் அப்படின்னா கூடயும் தப்பு கிடையாது. ஸோ 8 3s are 24, 8 2s are 16 அவ்வளவுதான். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ 8 3s are 24, 24 into 2 48. ஸோ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் வந்து எனக்கு 48 தான். இப்போ 24 48 கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா? மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 48 கன்வெர்ட் பண்ணணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? -34/48ன்னு கிடைக்கும். சரியா? இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? -39/48 அப்படின்னு கிடைக்கும். இப்போ -34/48 -39/48 இது ரெண்டுத்துக்கும் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜீரோக்கு முன்னாடியிலேயே ஜீரோக்கு பக்கத்தில் எந்த நம்பர் வருதோ அதுதான் நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ -34 வருமா, -39 வருமா? -34 தான் ஜீரோக்கு லெஃப்ட் சைடு வந்து பக்கத்தில் வரும். -39 அதை தாண்டி போய் தான் வரும். ஸோ -34/48 அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட் நம்பர். சரியா? இதோட ஒரிஜினல் நம்பர் வந்து -17/24. ஸோ -17/24ங்கிறது தான் இந்த 4 ஆப்ஷன்லையுமே இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போலாமா? லாஸ்ட் சம் 15th சம் பாருங்க. The sum of the digits of the denominator in the simplest form of 112/528ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். The sum of the digits அதாவது டிஜிட்ஸோட சம் கேட்டிருக்காங்க, டிஜிட்ஸோட டோட்டல் கேட்டிருக்காங்க. எங்கே வர டிஜிட்ஸு? டினாமினேட்டரில் வர டிஜிட்ஸு. இந்த டினாமினேட்டரில் 528 தானே மேடம் இருக்குது, அதை அப்படியே டோட்டல் பண்ணால் போதுமா அப்படின்னா அது தப்பு. அடுத்த வார்த்தையும் நம்ம படிக்கணும். இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 112/528 கொடுத்துருக்காங்களா? இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? இதை கேன்சல் பண்ணணும்னு அர்த்தம். இதை கேன்சல் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஃபைனல் ஆன்சரில் வர டினாமினேட்டரில் இருக்கிற டிஜிட்ஸோட டோட்டல்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியரா? இப்போ 112/528 இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? 2 டேபிளில் 5 2s are 10, பேலன்ஸ் 1 வரும். 6 2s are 12, 2 2s are 4, பேலன்ஸ் 1 வரும். 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் பாருங்கள். 2 2s are 4, பேலன்ஸ் 1 16, 8 2s are 16, 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. எகெயின் 2 டேபிள் போட்டோன்னா 1 2 is 2, 4 2s are 8, 6 2s are 12, பேலன்ஸ் 1 வரும். 6 2s are 12. எகெயின் 7 2s are 14, 3 2s are 6, 3 2s are 6. இப்போ இதுக்கப்புறம் 7ஐயும் 33யும் எந்த டேபிளையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சரியா? இப்போ நமக்கு டினாமினேட்டில் என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 33ங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 33ங்கிற நம்பரோட டிஜிட்ஸ்னால் என்ன அர்த்தம்? தனித்தனியாக நம்பர் எடுத்துக்கணும். 3 ஒரு டிஜிட்,
இன்னொரு 3 ஒரு டிஜிட். இந்த டிஜிட்ஸோட சம்முன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்து ஆட் பண்ணணும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 6. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு.